So this is going to be a very special time and 745 நாட்களாக ஹமாஸினால் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்ற இஸ்ரேலிய பொதுமக்கள், இறுதியாக எஞ்சியிருக்கும் இஸ்ரேலிய பொதுமக்கள் இன்று அல்லது நாளை விடுவிக்கப்பட இருக்கிறார்கள். இஸ்ரேலிய நேரப்படி மதியம் வரை அந்த 72 மணித்தியாலங்களுக்கு இடையிலான அந்த டெட்லைன், அதாவது இறுதி வரையறை காணப்படுகிறது. இந்த நிலை நாளை பெரும்பாலும் விடுவிக்கப்படலாம் என்றுதான் அங்கு ஹமாஸிடமிருந்தும் இஸ்ரேலிடமிருந்தும் வரும் உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவருடைய உத்தியோகபூர்வ விஜயமாக. குறிப்பாக இந்த இஸ்ரேல் விஜயமானது ஒரு ஷார்ட் விசிட் என்று தான் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அவர் இஸ்ரேலிய பாராளுமன்றத்துக்கு சென்று அங்கு சில நிமிடங்கள் உரையாற்றியதன் பின்னர் அவர் நேரடியாக எகிப்துக்கு செல்ல இருக்கிறார். எகிப்தில் தான் முக்கியமான சம்பவங்கள் காத்திருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பயணத்தை தொடங்கும் பொழுது, அதாவது அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு செல்லும் பொழுது பத்திரிகையாளர்கள் வளமையாக அவர் சந்திப்பது வழக்கம். அந்த நிலையில் அவர் செல்லும்போது தெரிவித்த ஒரு கருத்து தான் த வார் இஸ் ஓவர் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அதாவது போர் முடிந்து விட்டது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்து சென்றிருக்கின்றார். உண்மையாகவே இந்த போர் முடிந்து விட்டதா, அல்லது இனி இந்த சமாதான ஒப்பந்தம் இத்தோடு முடிய போகிறதா, அல்லது இன்னும் தொடருமா என்பதுதான் இப்பொழுது என்ன சொல்வது, மகிழ்ச்சியுடன் மக்கள் ஒரு சந்தேகத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு கேள்வி என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த 720 நாளை விடுவிக்கப்பட இருப்பதில் கிட்டத்தட்ட 20 பணைய கைதிகள் உயிருடன் இருப்பவர்களும், அதை தவிர 28 இறந்தவர்களின் உடல்களும் கையளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக உள்ளது என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலை சென்றடைவதற்கு முன்னதாகவே இந்த பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டு விடுவார்கள் என்று சர்வதேச ஊடகங்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றன. இதை எந்த விதத்திலும் ஹமாஸ் உறுதிப்படுத்தவில்லை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் கூட பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஸோ அதன் பின்னர் நடக்க இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்வது டேர்னிங் பாயிண்ட், ட்விஸ்ட் என்றே சொல்லலாம். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் தற்பொழுது எகிப்தில் நாளை முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று, அதாவது ஒப்பந்தம் ஒன்று கைச்சாதிடப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த காசா தொடர்பான சமாதான ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட இருக்கிறது. இதற்காகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் எகிப்துக்கு செல்கின்றார். குறிப்பாக என்னவென்றால், டொனால்ட் ட்ரம்பை தவிர எகிப்தின் அதிபர், துருக்கி அதிபர், அதை தவிர பிரித்தானிய அதிபர் கீர் ஸ்டார்மர், பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் மற்றும் இத்தாலிய பிரதமர் அவர்களும் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அவர்கள் உத்தியோகபூர்வமாக வருவதாகவே தெரிவித்து விட்டார்கள். இதை தவிர பலஸ்தீனத்தின் தற்பொழுது வெஸ்ட் பேங்கில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் பலஸ்தீனியன் அத்தாரிட்டியின் அதிபர் முகமது அப்பாஸ் அவர்களும் நாளை பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தான் முகமது அப்பாஸ் நாளை டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கும் பொழுது என்ன விதமான பேச்சுவார்த்தைகள், என்ன விதமான பேச்சுக்கள் நடக்கும் என்பதுதான் இப்போது ஊடகங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் அந்த பலஸ்தீனியன் அத்தாரிட்டியையோ பலஸ்தீனோட ஸ்டேட்டையோ அங்கீகரிப்பதற்கான நிலையில் தற்பொழுதைக்கு இல்லை. குறிப்பாக அமெரிக்கா அதை அங்கீகரிக்கவில்லை. இதர பல பெரும்பாலான முக்கியமான நாடுகள் அங்கீகரித்து விட்டாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அங்கீகரிக்காத காரணத்தினால் நாளை இந்த முகமது அப்பாஸும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் சந்திக்க இருப்பதானது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடக வெளிச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை தவிர முகமது அப்பாஸுக்கு கடந்த செப்டம்பரில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்திலே பங்கு பெற்றுவதற்கு, நியூயார்க்கில் வந்து பங்கு பெற்றுவதற்கான வீசா கூட அமெரிக்க அரசாங்கத்தில் நிராகரிக்கப்பட்டிருந்தது என்பதுதான் இங்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம். இந்த நிலையில் தற்பொழுது இந்த பணைய கைதிகள் விடுவிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார், உயிருடன் உள்ள 20 இஸ்ரேலிய பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் தான் பலஸ்தீனிய கைதிகள் மற்றும் தாங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களை விடுவிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கின்றார். அதை தவிர இந்த பணைய கைதிகள் யாவரும் வந்ததன் பின்னர் இஸ்ரேலிய படைகள் ஒரு முக்கியமான முயற்சி ஒன்று எடுக்கப் போகின்றனவாம். அதாவது நிலக்கீழ் டனல்ஸ், அதாவது ஏற்கனவே தெரிந்திருக்கும் உங்களுக்கு, ஹமாஸ் ஆனது நிறைய டனல்ஸ், அதாவது நிலத்திற்கு கீழான சுரங்க பாதைகளை அமைத்திருக்கின்றது. அவை அனைத்தையும் அழித்தொழிப்பதுதான் இஸ்ரேலின் பிரதான நோக்கம் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் உத்தியோகபூர்வமாக என்று தெரிவித்திருக்கின்றார். ஸோ தற்பொழுது இஸ்ரேல் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும் 53% அளவு காசா நிலப்பரப்பைத்தான் தற்பொழுது இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது. இந்த நிலையில் அவர்கள் பின்வாங்கி தற்பொழுது ஒரு இடத்தில் நிலை கொண்டிருக்கின்றார்கள். 2ஆம் கட்டம், இந்த சீஸ் பிளானின் 2ஆம் கட்டம் அமலுக்கு வரும் பொழுதுதான் மேலும் அவர்கள் பின்னோக்கி நகர்வார்கள். இந்த 2ஆம் கட்டத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் காணப்படுகிறது என்பது பொதுவாக அனைவருக்கும் தெரிந்தபடியும்.
ஸோ இந்த நிலையில் தற்பொழுது இந்த பலஸ்தீனிய கைதிகள் குறிப்பாக 250 இஸ்ரேலிய நீதிமன்றங்களால் இஸ்ரேலிய சட்டங்களால் தண்டனை வழங்கப்பட்ட பலஸ்தீனிய கைதிகள், அதாவது அதிலே அநேகமானவர்கள் மல்டிபிள் டெத் சென்டென்ஸோ மல்டிபிள் லைஃப் சென்டென்ஸ்ன்னு சொல்வார்கள். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்ட கைதிகள் நிறைய பேர் அந்த லிஸ்டில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு கடந்த கால வரலாறு ஒன்று உள்ளது. அதாவது 2011ஆம் ஆண்டு இப்படியான ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றது. குறிப்பாக ஹமாஸானது இஸ்ரேலிய சோல்ஜர் ஒருவர் மற்றும் சில வெளிநாட்டு அகதிகள் வெளிநாட்டு பிரஜைகளை பணைய கைதிகளாக வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட சில பலஸ்தீனிய கைதிகள், அதாவது பலஸ்தீனத்து இஸ்ரேலிய சட்டத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளவர்களை விடுவிக்கும்படி கோரி 2011ஆம் ஆண்டு அந்த நேரத்தில் விடுவிக்கப்பட்டவர் தான் யாயா ஷான்வார். அவர்தான் பலஸ்தீனத்தின், அதாவது காசாவில் ஹமாஸின் தலைவராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் அவர்தான் இந்த கடந்த அக்டோபர் 7, 2023ஆம் ஆண்டு இஸ்ரேலில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு மிகவும் முக்கியமான சூத்திரதாரி என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ தற்பொழுது இஸ்ரேலானது இந்த விடுவிக்க போகும் கைதிகள் தொடர்பாக மிகவும் அவதானமாக இருப்பதாகவும் முக்கியமான சிலரை விடுவிப்பதற்கு இஸ்ரேலிய அரசாங்கம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சு தயங்குவதாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் தான் எந்த ரீதியான அமைப்புள்ள பலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்பட போகிறார்கள் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிய வரும். இந்த நிலையில் தற்பொழுது அமெரிக்க அதிபரின் இந்த எகிப்து விஜயமானது குறிப்பாக மேலும் பல கேள்விகளையும் மேலும் பல சில விமர்சனங்களையும் மேலும் பல முக்கியமான உள்ளக விடயங்களையும் வெளியே காட்டிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாவுக்கு ஆதரவாக இந்த அரபு நாடுகளை திரட்டும் ஒரு முயற்சியில் தான் தற்பொழுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈடுபட்டிருப்பதாக சில அமெரிக்க உள்ளக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், கடந்த செப்டம்பர் மாதம் கட்டாரிலே நடத்திய தாக்குதல், இஸ்ரேலானது யாருக்கும் அறிவிக்காமலே கட்டாரில் நடத்திய தாக்குதலானது தான் அமெரிக்காவையும் கோவப்படுத்தியதுடன் ஏனைய அரபு நாடுகளையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தங்களுடைய பாதுகாப்பும் ஒரு ஒரு எட்ஜில் இருக்கும் நிலையில் தான் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக தலையிட்டு அந்த அரபு நாடுகளை கூட்டமைப்பு அனைவரையும் சந்தித்து அவர்களை ஒரு சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் கடந்த மாதமளவில். இதை தவிர கடந்த செப்டம்பரில் ஐக்கிய நாடுகள் சபைக்கு உரையாற்ற விஜயம் செய்த பெஞ்சமின் நெட்டன்யாகுவே அதன் பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் அழுத்தம் ஒன்று கொடுத்து கட்டாரிய பிரதமருக்கும் கட்டாரிய அரசருக்கும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இந்த தாக்குதலுக்கு மன்னிப்பு கோரும்படி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் மன்னிப்பும் கோரியிருந்தார். ஸோ தற்பொழுது இந்த நிலையில் தான் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நெட்டன்யாகுவின் ஒரு தூதுவராகவே தற்பொழுது மாறிவிட்டார் போலத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் தற்பொழுது பெஞ்சமின் நெட்டன்யாகுவே அரபு நாடுகளுக்கு இடையில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும், பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு இஸ்ரேலிய நாட்டுக்குள்ளே இப்பொழுது கடும் எதிர்ப்பு வலுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பணைய கைதிகளை விடுவித்ததற்கான முழு கிரெடிட்ஸையும் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து விட்டார். ஏனென்றால் இஸ்ரேலிய மக்கள் தற்பொழுது நம்புகிறார்கள் இது டொனால்ட் ட்ரம்பினால் தான் சாத்தியமானது என்றும் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு இதில் எந்தவித பங்கும் இல்லை என்ற ரீதியிலான ஒரு உண்மையை அவர்கள் விளங்கி கொண்டு தற்பொழுது பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் பெரும்பாலான இஸ்ரேலிய மக்கள் காணப்படுகிறார்கள். எதிர்வரும் வருடம் இஸ்ரேலில் ஒரு பாராளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதிலே பெஞ்சமின் நெட்டன்யாகு தனது ஆட்சியை தக்க வைக்க வேண்டுமென்றால் மேலதிகமான சில செயற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த பணைய கைதிகளை மீட்டதன் பின்னர் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா என்ன மாதிரியான செயற்பாடுகளில் இப்பொழுது காசாவில் இறங்கப் போகிறது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஹமாஸானது தற்பொழுது இஸ்ரேல் பின்வாங்கிய இடங்களில் தற்பொழுது தன்னுடைய படை வீரர்கள் 7000 பேரை முன்னகர்த்தி இருக்கிறது ஆயுதங்களுடன். குறிப்பாக அவர்கள் அதற்கு சொல்லும் காரணமாக பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் நோக்கில் தான் தாங்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக எந்த விதமான இஸ்ரேலிய பெரும் புள்ளிகளோ அமெரிக்க பெரும் புள்ளிகளோ வெளிப்படையான ஒரு கருத்தை பெரும்பாலும் யாரும் தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் பணைய கைதிகளை மீட்டதன் பின்னர் முதலாம் கட்டத்தை வெற்றிகரமாக முடித்ததன் பின்னர் இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்கலாம் அல்லது என்ன செயற்பாடுகளில் ஈடுபடலாம் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தான் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் பிபிசி நேற்று ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. அதாவது ஹமாஸின் பெயர் குறிப்பிட முடியாத அல்லது பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு தலைவர், ஹமாஸானது தற்பொழுதுக்கு ஆயுதங்களை கைவிடும் ஒரு எண்ணம் இல்லை என்றும் பலஸ்தீனம் அல்லது காசாவில் எப்பொழுது சட்ட ரீதியான ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்படுகின்றனோ அன்றுதான் இந்த ஆயுதங்களை மௌனிப்பதற்கான முயற்சியில் தாங்கள் இறங்குவோம் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்ததாக பிபிசி உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. ஸோ தற்பொழுது 2ஆம் கட்டத்தின் மிக முக்கியமான நிபந்தனை தான் இந்த ஹமாஸின் ஆயுதங்களை கையளிப்பது தொடர்பாக. இதற்கு ஹமாஸ் இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை. அதற்கு மேலதிகமான சில
நெகோசியேஷன் கலந்துரையாடல்கள் தேவை என்ற ரீதியில் தான் ஹமாஸ் தற்பொழுது முதலாவது படிநிலைக்கான ஒத்துழைப்பை வழங்கியிருக்கின்றது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த முதலாம் கட்டம் எப்படியும் நாளை ஒரு உணர்ச்சிபூர்வமான நிலையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இஸ்ரேலில் கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக தங்களது குடும்பங்கள், உறவுகள் மற்றும் சொந்த இடங்களை நீங்கி சென்ற அந்த பொதுமக்கள் தற்பொழுது தங்களது குடும்பங்களுடன் 20 பேர் இணைய இருப்பதானது அங்கே ஒரு உணர்ச்சிகரமான விடயமாகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான விடயமாகவும் தான் காணப்படுகிறது. இஸ்ரேல் முழுவதும் இது ஒரு கொண்டாட்டம் போலத்தான் காணப்படுகிறது. ஸோ இதன் பின்னர் இந்த பணைய கைதிகளை மீட்டதன் பின்னர் இஸ்ரேலிய மக்களின் காசா தொடர்பான நிலை எப்படி இருக்க போகிறது என்பதுதான் இப்பொழுது அடுத்த கேள்வி. மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய பிரதமர் தனக்கு இஸ்ரேலிய மக்களிடையே ஒரு நல்ல பெயர் அல்லது மீண்டும் தனக்குரிய எழுச்சி வேண்டும் என்ற ரீதியில் அவர் எடுக்கும் மிக முக்கியமான முயற்சியாக இருக்கக்கூடும் இந்த ஹமாஸை முழுமையாக அழிப்பதுதான். ஏனென்றால் அவர் டே 1 இருந்து அவருடைய முதல் குறிக்கோள் ஹமாஸை அழிப்பதுதான். ஏனென்றால் கடந்த அக்டோபர் 2024 இந்த தாக்குதலுக்குரிய மிக முக்கியமான சூத்திரதாரியான ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதன் பின்னர் ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கான ஒரு முயற்சிகள் நடைபெற்றது அமெரிக்காவினால். அப்போதைய அதிபராக இருந்த ஜோ பைடன் கூட இஸ்ரேல் பிரதமரே ஒரு அழுத்தி கூறியிருந்தார், இனி திஸ் இஸ் டைம் ஃபார் பீஸ் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இருந்த போதும் நெட்டன்யாஹு அதற்கு ஒத்துக்கொள்ளாமல் சண்டையை தொடர வேண்டும், ஹமாஸை முழுமையாக அழிக்க வேண்டும் என்ற ரீதியில் தனது பாதையை மாற்றிக்கொண்டார். இந்த நிலையில்தான் இது இஸ்ரேலிய மக்களால் பெரும்பாலும் ரசிக்கப்படவில்லை. ஏனென்றால் இஸ்ரேலிய மக்கள் கூட அந்த ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதன் பின்னர் இந்த தாக்குதலுக்கு குறிப்பிட முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சூத்திரதாரி கொல்லப்பட்டு விட்டார் என்ற ரீதியிலான ஒரு ஆசுவாசத்தை அவர்கள் கொண்டு விட்டார்கள். இருந்த போதும் இந்த போர் நீடிப்பதானது தங்கியிருக்கும் பணைய கைதிகளுக்கான உயிரச்சுறுத்தல் மிகவும் அதிகமாக இருக்கும் என்று அவர்கள் கடுமையாக வருந்தினார்கள் இஸ்ரேலிய மக்கள். ஸோ அப்படி இருக்கும் நிலையில்தான் இந்த போரானது இழுபட்டு சென்று தற்பொழுது டொனால்ட் ட்ரம்பினால் தான் ஒரு சீஸ்ஃபயருக்கான முயற்சி கிட்டத்தட்ட ஒரு போர் நிறுத்தத்துக்கே வந்திருக்கின்றது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிலையில் தான் இஸ்ரேலிய பிரதமர் தன்னுடைய செல்வாக்கை அதிகரிப்பதற்கான என்னென்ன முயற்சிகளை எதிர்காலத்தில் ஈடுபடுத்த போகிறார் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வி. மட்டுமில்லாமல் ஒரு ஆச்சரியமாகவும் அனைவரால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாகும். இதை தவிர நாளை எகிப்தில் நடைபெறும் சில முக்கியமான சம்பவங்கள் நடைபெறக்கூடும், முக்கியமான சந்திப்புகள் நடைபெறக்கூடும். அதை தொடர்பாகவும் நாளைய தினம் நமக்கு அது தொடர்பான முழுமையான விவரங்கள் தெரிய வரும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சமாதான உடன்படிக்கையான அடுத்த கட்டத்தில் என்ன மாதிரியான நிகழ்ச்சி நிரலை கொண்டிருக்க போகிறது, எப்படி நகரப்போகிறது என்பதை உங்களைப் போலவே நானும் அவளுடன் காத்து கொண்டிருக்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.